தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரு எல்லா மார்க்கெட்லேயுமே நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் லைவாக மார்க்கெட்டில் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். இது பல வருஷமாகவும் நம்மளோட யூடியூப் சேனலில் அப்பப்போ டெய்லியும் அதோடைய பர்ஃபார்மன்ஸை போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே நல்ல பக்காவாக ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு எல்லா ஸ்கிரிப்டையும் போட முடியல. அதனால் குறிப்பிட்ட ஒரு சில ஸ்கிரிப்ட் நம்ம அப்பப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இண்டிகேட்டரில் ஒரு நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம். அப்டேட்னால் பேசிக் கான்செப்டில் எந்த சேஞ்சஸுமே ஒரே கான்செப்ட் தான். அதே நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம இண்டிகேட்டரில் என்ன இருக்குது ஐகோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு, அதாவது நம்ம லைஃப் டைம் சப்ஸ்கிரைபருக்கு மட்டுமே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த டைனமிக் டிமாண்ட் ஜோன் ஸ்ட்ராட்டஜி. டைனமிக் டிமாண்ட் ஜோன், டைனமிக் சப்ளை ஜோன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து லைஃப் டைம் சப்ஸ்கிரைபர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போது நிறைய மக்களுடைய ரெக்வெஸ்ட்னால நம்ம அதை இயர்லி பிளான்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இயர்லி பிளான்லேயே கொடுக்கறதுனாலையும் இப்போ 2 இண்டிகேட்டர் தனித்தனியாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை என்ன பண்ணோன்னா கம்பைன் பண்ணி ஐகோர் 3.0 அப்படிங்கிற நேமில் ஒரே இண்டிகேட்டரை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று ஐகோரோட என்ட்ரி ஜோன் இருக்கும். ஐகோர் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட பை ஜோனும் செல் ஜோனும் இருக்கும். அதுக்கான டார்கெட் இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா டார்கெட் அப் டு 6 டார்கெட் இருக்கும். இப்போ இந்த டார்கெட் செலெக்ஷன் இருக்குது இல்லையா, இதில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ஆட்டோமேட்டிக் மேனுவல் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து பை ஜோன் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பையோட டார்கெட்டு என்னேபிள் ஆகிக்கும். இப்போ செல்லை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குன்னா செல்லோட டார்கெட்டு என்னேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பை சைடும் ட்ரிகர் கிடைக்கும், செல் சைடும் ட்ரிகர் கிடைக்கும். அப்போ அந்த சமயத்தில் மட்டும் இந்த ஆட்டோமேட்டிக் டார்கெட் கால்குலேஷன் வந்து ஏதாவது ஒன்று மட்டும் காட்டும். லேட்டஸ்ட் என்ன இருக்கோ அதை காட்டும். உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக எனக்கு வேணும், இல்லை மார்க்கெட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பை டார்கெட்டு செல் டார்கெட் நான் வந்து வரைஞ்சிக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் மேனுவலில் வச்சுக்கிட்டு என்ன ஃபஸ்ட்டு பையோ ஃபஸ்ட்டு செல்லோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். சரி, அதே மாதிரியே ஏற்கனவே இருக்குது ஐகோரில் இருக்கிற அந்த டார்கெட் சைஸு, ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கும் ஒவ்வொரு டார்கெட் நம்ம கொடுப்போம். பேங்க் நிஃப்டிக்கு டைனிட்டி கொடுப்போம், நேச்சுரல் கேஸ் இருந்தால் ஸ்மால் டார்கெட் கொடுப்போம், க்ரூட் ஆயில் இருந்தால் ஸ்மால் டார்கெட். இந்த ஸ்மாலுங்கிறது இப்போ டிஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ டிஃபால்ட்டு வந்து சைஸ் தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸு. இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருந்தால் நம்ம பிக் 3, பிக் 2, மினிமம் ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வர மாதிரி கொடுப்போம். இது வந்து எம்எஸ்டி ஐகோரோட செட்டிங்ஸு. இப்போ அப்படியே எம்எஸ்டி ட்ரெண்டோட டைனமிக் டிமாண்ட் ஜோன் இருக்குல்ல, அதுக்கு வாங்க. அதே மாதிரியே தான் பை ஜோன் காட்டும், செல் ஜோன் காட்டும். அதே மாதிரியே சார்ட்டு. இப்போ இந்த சார்ட் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இப்போ கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்ன, இப்போ செல்லில் இருக்க பை இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஹை டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். அதையே நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 30 மினிட்ஸ் வைக்கிறேன். 30 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ நம்ம சார்ட்டை பாருங்கள். இப்போ நிஃப்டி வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சொன்னோம் நம்ம செல் பண்ண போகிறோம், அதாவது புட் ஆப்ஷனை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து செல் ஜோனுக்கு போயிடுச்சு, பொசிஷனால் இப்போ மார்க்கெட் வந்து செல்லில் இருக்குதுன்னு சொல்லி காட்டணும். அதுக்கு முன்னாடி பை பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 2 செப்டம்பர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பை ஜோனில் வந்து மார்க்கெட்டு என்டர் ஆகிடுச்சு. எப்போ 24,570 கிட்டேயே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஓடிஎம்மோட கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கணும். அதே மாதிரியே ஓடிஎம் புட் ஆப்ஷனையும் பை பண்ணிக்கணும். எதுக்காக 2 வாங்குகிறோம் அப்படின்னா, ஒருவேளை சப்போஸ் மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட் கீழே போயிடுச்சுன்னா இந்த புட் ஆப்ஷன் நமக்கு கை கொடுக்கும். மார்க்கெட் நம்மளுடைய டைரெக்ஷன்லேயே வந்துருச்சு அப்படின்னா இதுவும் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இது நீங்கள் 2மே ஆப்ஷன் பையாகவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒன்று வந்து ஆப்ஷன் செல்லிங்காகவும் அதுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி இன்னொரு ஆப்ஷன் பையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுது, இங்கே பை காட்டுது, செல் ஜோன் வரைக்கும் சூப்பராக போயிடுச்சு. இந்த கேப் அப் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சிருச்சு இங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. சரி, பையிலேருந்து செல்லுக்கு போச்சு. அதுக்கப்புறம் அங்கேயிருந்து மார்க்கெட் கீழே வருமா, அதுவும் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் மட்டும்தான் நம்மளுடைய ஜோனை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு, ஆனால் மேலே க்ளோஸ் ஆகலை. அப்புறம் இங்கே செல் ஆகிடுச்சு.
இப்போ இந்த இடத்துலேருந்து 24,878 மார்க்கெட் வந்து 24,869 மார்க்கெட் கீழே வந்து 24,620 ஒரு 250 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. திருப்பி மார்க்கெட் மேலே போச்சு, திருப்பி நமக்கு கீழே வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. இன்னமும் மார்க்கெட் வந்து அந்த சப்ளை ஜோனுக்கிட்டேயே அந்த ரெசிஸ்டன்ஸுக்கிட்டேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம பொசிஷனெல்லாம் நம்ம என்ன இருக்கோம், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல்லில் இருக்கும். இன்ட்ராடேயில் நீங்கள் எதனாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 மினிட் இப்போ சார்ட்டில் என்ன வச்சுருக்கேன், 1 மினிட் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த கால்குலேஷன் எதுக்கு கால்குலேஷன் ஆகிருக்கு, நமக்கு 30 மினிட்ஸோட கால்குலேஷன் தான் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்து எதுக்காக, ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தபடி அதோட டார்கெட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரைட் அண்ட் பை செல் டார்கெட்ஸ் இப்போ ஒன்றே ஒன்று தான். நீங்கள் என்னேபிள் பண்ணிங்கன்னா அது பையுக்கும் டார்கெட்டை என்னேபிள் பண்ணும், செல்லுக்கும் டார்கெட்டை என்னேபிள் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், I10ஓட டார்கெட்டு இங்கே நீங்கள் என்னேபிள் பண்ணணும்னா உங்களுக்கு டார்கெட்டு என்னேபிள் ஆகிரும். ரீசெட் பண்ணிக்கிறேன். I10 ஜோன் இங்கே இருக்குது. இப்போ நான் டார்கெட்டை என்னேபிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு, செகண்ட் செல் டார்கெட்டு. சரி, இதுதான். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், செட்டிங்ஸ் வச்சுக்கிங்க. இந்த ஐகோரை பொறுத்த வரைக்கும் 2 செட்டிங்ஸ் தான். ஒன்று வந்து ஐகோரோட பை ஜோனு, செல் ஜோனு. இன்னொன்று வந்து I10ஓட டைனமிக் டிமாண்ட் ஜோனு, டைனமிக் சப்ளை ஜோனு. இப்போது நீங்கள் மார்க்கெட் பையோ செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ செல் ஆக்டிவேட் ஆன பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு பை டார்கெட் வேணும், செல் டார்கெட் வேணும், இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பை அதாவது டிமாண்டு, ஃபஸ்ட்டு டிமாண்டுக்குள்ளே கீழே ப்ளூ கலர் அது. அப்புறம் ஃபஸ்ட்டு செல்லு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு சப்ளை ஜோனு. அப்புறம் செகண்ட் பை மேலே இருக்கிற செகண்டு ரெட்டு கலரு சப்ளை ஜோனு. அப்புறம் செகண்டு செல்லு கீழே இருக்கிற டிமாண்டு ஜோனு. ஐகோவில் என்ன கான்செப்ட் இருக்கோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த MST MGR ஜோனில் நம்ம எதுவுமே கொடுக்கல. இந்த மிட் பாயிண்ட்டு, அப்புறம் ஒவ்வொரு ஜோனுக்கு உள்ள இடையில உள்ள மிட் பாயிண்ட்டு, இது மட்டும்தான் கொடுத்துருக்கோம். மற்றபடி எல்லாத்தையுமே ஐகோர்லேருந்து தூக்கியாச்சு. தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஐகோரில் எல்லாத்தையுமே தூக்கியாச்சு. இப்போ இந்த மூவிங் ஆவரேஜில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சூப்பர் ட்ரெண்டில் முன்னாடி வந்து ஒரு லைன் தான் போகும், பை செல் அப்படிங்கிற சிக்னல் கிடைக்காது. ஆனால் இப்போது வந்து சிக்னல் கிடைக்கும். அது கூடவே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நீங்கள் தேவைப்பட்ட ஃபில்டரிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டரிங் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பை தான் கிடச்சிருக்கா இல்லை செல்லு தான் கிடச்சிருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து ஒன்லி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் நமக்கு நல்ல சிக்னல் கிடைக்கும். அப்போ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிக்னல் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் இப்போ இங்கே செல்லு கிடச்சிருக்கு, இங்கே செல்லு கிடச்சிருக்கு, இங்கே செல்லு கிடச்சிருக்கு, இங்கே செல்லு கிடச்சிருக்கு. அப்போ எப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் யூஸ் பண்ணணும், எப்போல்லாம் நம்ம ஜோனுக்கிட்ட வந்து டிமாண்ட் ஜோனுக்கிட்ட வந்து பை காட்டுதோ அப்போ நம்ம பை என்று எடுப்போம். எப்போல்லாம் வந்து நம்ம ஜோனுக்கிட்ட வந்து செல்லு காட்டுதோ அப்போ மட்டும் செல் எடுப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஜோனுக்கிட்ட செல்லு காட்டியிருக்கு. அப்போ நம்ம இங்கே செல் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து திருப்பியும் செல்லு காட்டுது, ஆனால் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து பை ஜோனில் இருக்குது, நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ நமக்கு இங்கே திருப்பியும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது நம்மளுடைய பை ஜோன்லேருந்து. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்ம பை ஜோனை கிராஸ் பண்ணும்போது மட்டும் பை எடுத்துக்கணும். இப்போ நம்ம செல் ஜோனில் இங்கே காட்டுது, இங்கே நம்ம செல் எடுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்மளுடைய இண்டிகேட்டருக்கு சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணுவோம், சூப்பர் ட்ரெண்டை டிபெண்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் சூப்பர் ட்ரெண்டை நேக்கடாக நம்ம டிபெண்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஜோனுக்கிட்ட பை ஜோனுக்கிட்ட வரும்போது அப்போ சூப்பர் ட்ரெண்டும் கொடுத்துச்சுன்னா ஓகே, இன்னொரு கன்ஃபர்மேஷன். நம்ம செல் ஜோனுக்கிட்ட வரும்போது அப்போயும் நம்ம சூப்பர் ட்ரெண்டு செல்லு கொடுத்துச்சுன்னா ஓகே, டபுள் கன்ஃபர்மேஷன். அது வரைக்கும் நம்ம சூப்பர் ட்ரெண்டு பக்கம் போகிறது கிடையாது. அப்போ நமக்கு பையோ செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், அப்போ நம்ம டார்கெட் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணலாம். இல்லை இன்னொரு மெத்தட் என்ன, இப்போ நம்மளுக்கு பை ஜோன் இங்கே பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம எது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம், பாதி வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டு, அடுத்த பாதி அடுத்த டார்கெட். பாதி வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டு, அடுத்த பாதி அடுத்த டார்கெட், இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம டார்கெட் கொடுத்துருக்க மாதிரி 1 by 1ஆகவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
அப்போ இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள். ஐகோருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்முடைய பழைய கஸ்டமராக இருந்தாலும் சரி, அவங்க ஏற்கனவே 1 இயர் பிளானு ஆஃபர் இல்லாமல் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதே இண்டிகேட்டர் நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஆஃபரில் வாங்கினவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கணும். இந்த சந்தேகம்னாலும் கேளுங்க. இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்கள். பார்த்து சந்தேகம் இருந்துச்சு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 9500009154க்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கே ஒர்க் ஆகிற மாதிரி மாற்றிருக்கோம். ஒவ்வொரு நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்ச் நேமையும் இங்கே காட்டும். இது எந்த மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். குளோபல் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு, இப்படி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு 2 விதமான செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் ஐகோரில். ஒன்று வந்து ஐகோரோட பை ஜோனு, செல் ஜோனு, அதோட டார்கெட்டு. அதுக்கு அடுத்தபடியாக ஐ10ஓட பை ஜோனு, செல் ஜோனு, அதோட டார்கெட்டு. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மூவிங் ஆவரேஜ், அது மட்டும்தான் கொடுத்துருக்கோம். வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்குமே இதில் கிடையாது. இப்போ ஐ10 என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அப்படியே ஒரு பிரேக் அவுட்டு ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் ஒரு செஷன் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் வந்து மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் வந்து பிவோட் பாயிண்ட்ஸு, அப்புறம் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஐ10 கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ நல்லாவே எக்ஸிக்யூட் ஆகும். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.